அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய நல் ஆதரவை கொடுத்து எங்கள் பணி சிறக்க உதவுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அஸ்ட்ரா PVR மிசைலை நெட்வொர்க் முறையில் டெஸ்ட் செய்தது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அஸ்ட்ரா பியாண்ட் விஸ்வல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலை நெட்வொர்க் முறையில் சக்சஸ்ஃபுல்லாக டெஸ்ட் செய்து முடித்திருக்கிறது. இந்த டெஸ்டில் 2 தேஜாஸ் லைட் காம்பேட் ஏர்கிராப்ட்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த 2 லைட் வெயிட் காம்பேட் ஏர்கிராப்ட்களில் ஒன்று டார்கெட்டை கண்காணித்து மற்றொன்று சைலண்ட் மோடில் அமைதியான முறையில் இயங்கி டேட்டா லிங்க் மூலமாக டார்கெட் இன்ஃபர்மேஷன்களை பெற்று அஸ்ட்ரா மிசைலை லான்ச் பண்ணியது. இந்த சாதனை இந்தியன் ஏர்ஃபோர்ஸின் செயல்பாட்டு தந்திரோபாயங்கள் மற்றும் மின்னணு போர் திறன்களில் கணிசமான முன்னேற்றத்தை நிரூபித்திருக்கிறது. அஸ்ட்ரா PVR மிசைலின் சமீபத்திய டெஸ்ட் ஆனது அதிநவீன அளவிலான நெட்வொர்க் சென்ட்ரிக் போர் முறையை காட்டியது. எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் LGA தேஜாஸ் அதன் ரேடாரை யூஸ் பண்ணி அதன் எனிமியின் டார்கெட்டை கண்டறிந்து லொகேட் அண்ட் லாக் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன்களை செக்யூர் டேட்டா லிங்க் வழியாக செகண்ட் LCA தேஜாஸுக்கு அனுப்பியது. அது நான் எமிட்டிங் ஸ்டெல்த் மோடில இருந்தது. செகண்ட் LCA தேஜாஸ் பின்னர் அஸ்ட்ரா ஏவுகணையை ரேடார் சிக்னல்களை வெளிப்படுத்தாமல் கூறிய டார்கெட்டை தரவுகளின் அடிப்படையில் ஏவியது. இந்த தந்திரோபாயம் பல செயல்பாட்டு நன்மைகளை வழங்குகிறது. முதலாவதாக, ஏவுதல் விமானத்தை எதிரியின் ரேடார் அமைப்புகளால கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்க இது உதவுது. ஏன்னா டார்கெட்டை பெறுவதற்கும் ஈடுபடுத்துவதற்கும் அதனுடைய ரேடார்களை செயல்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. பியாண்ட் விசுவல் ரேஞ்ச் ஈடுபாட்டில் எனிமியின் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் அச்சுறுத்தலாக இருக்கும். போட்டியான வான்வெளியில் செல்லும் போது பிணைய இலக்கு தரவுகளை பயன்படுத்துவதன் மூலமாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இப்ப எதிரிகள் மீது சர்ப்ரைஸ் அட்டாக்குகளை நடத்த முடியும். அதன்படி பைலட்டுகள் மற்றும் விமானங்களுக்கான ஆபத்தை கணிசமாக குறைக்கிறது. இந்த தந்திரோபாயம் ஒரு போர் விமானத்தை அதன் சொந்த ரேடார் வரம்பிற்கு அப்பால் டார்கெட்டுகள் மீது ஈடுபடுத்த அனுமதிக்கிறது. மற்ற போர் விமானங்கள் ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் AEW&C கண்ட்ரோல் சிஸ்டம் அல்லது கிரவுண்ட் பேஸ்டு ரேடார்கள் போன்ற வேறு தளங்களில் இருந்து வரும் தரவுகளை நம்பி இருக்கிறது. நிகழ்நேர தகவல்களை பகிரும் மற்றும் ஒருங்கிணைந்த தாக்குதல்களில் ஈடுபடும் திறன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸின் செயல்பாடுகளை விரிவுபடுத்தும். மேலும் அந்த மாதிரியான தந்திர உபாயங்களுக்கு எதிராக எதிரியின் திறன்களை சிக்கலாக்குகிறது. அடிஷனலாக செக்யூர் டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்காக சாப்ட்வேரால் வரையறுக்கப்பட்ட சாப்ட்வேர் டிஃபைன் ரேடியோக்களை பயன்படுத்துவது பல்வேறு நெட்வொர்க் சொத்துகளுக்கு இடையிலான தொடர்பு இணைப்பு, ஜாமிங் மற்றும் எலக்ட்ரானிக் கவுண்டர் மெசர்ஸ்களுக்கு எதிராக மீள்தன்மையுடன் இருப்பதையும் உறுதி செய்கிறது. இந்த வலுவான நெட்வொர்க் கம்யூனிகேஷன் கட்டமைப்பானது ஒருங்கிணைந்த பல பிளாட்ஃபார்ம் ஆபரேஷன்களை வெற்றிகரமாக செயல்படுத்த முக்கியமானது. அதன் போர்த்திறன்களை அதிகரிக்கும். மேலும் இந்த முறை அஸ்ட்ரா மிசைலின் பயன்பாடு எதிர்கால மோதல்களில் மிகவும் பிளெக்சிபிலிட்டி அண்ட் டைனமிக் ஆற்றல் மிக்க அணுகுமுறையை பின்பற்ற இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நிலைநிறுத்துகிறது. காற்றின் மேலாண்மையை அடைவதற்கு திருட்டுத்தனமும் ஆர்வமும் முக்கியமான சூழ்நிலைகளில் இந்த திறன் சிறந்தது. அட்டாக் ஏர்கிராப்ட்களில் இருப்பை வெளிப்படுத்தாமல் தூரத்திலிருந்து எதிரிகளின் மீது ஈடுபடுத்தும் திறன் ஒரு மோதல் சூழ்நிலையில் தீர்க்கமானதாக நிரூபிக்க முடியும். TG ப்ரொபல்சனின் TG-J40 ஜெட் என்ஜின் உற்பத்திக்கு அருகில் இருக்கிறது. இந்தியன் ஏரோஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் TG ப்ரொபல்சன் பிரைவேட் லிமிடெட் அதனுடைய TG-J40 ஜெட் என்ஜின் ஃபைனல் ஸ்டேஜ் உற்பத்தியில் இருப்பதாக அந்த நிறுவனத்துடைய டைரக்டர் பிரதீக் தவான் அவர்கள் என்ஜின்கள் இப்ப ஃபைனல் டியூனிங்க்கு உட்பட்டு மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு தயாராக உள்ளதாக கூறியிருக்கிறார். இந்த வளர்ச்சி DPPL என்ஜின் ஹைடெக்ஸ் வெற்றிகரமாக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து இந்த TG-J40 என்ஜின் ஹை ஸ்பீட் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்களை இயக்கும். இது அந்த என்ஜினின் குறிப்பிடத்தக்க கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்தியாவில் வளர்ந்து வரும் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையில் DPPL ஐ ஒரு முக்கிய பங்காக நிலைநிறுத்தியிருக்கிறது. நிறுவனம் மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு தயாராகி வருவதால் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியானது TG-J40 இன் திறன்கள் மற்றும் பொட்டன்சியல் அப்ளிகேஷன் மற்றும் ஃபர்தர் அப்டேட்டுகளை ஆவலுடன் எதிர்பார்க்கிறது.
PGLRSAM இன்டர்செப்டார் மிசைல் சிஸ்டத்தை DRDO உருவாக்கி இருக்கிறது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் சிஸ்டம் இந்தியன் நேவியின் கடற்படை ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிகளை கணிசமாக மேம்படுத்தும். PGLRSAM இன்டர்செப்டார் மிசைல் ஆனது 250 கிலோமீட்டருக்கு மேல் வரக்கூடியதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. இது தற்போது மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இன்டர்செப்டாரை காட்டிலும் 2 மடங்கு ரேஞ்ச் அதிகமாகும். 90 to 100 கிலோமீட்டர் ரேஞ்சில் இந்த கணிசமான அதிகரிப்பு அதிக தொலைவில் வான்வெளி அச்சுறுத்தல்களில் ஈடுபடுத்துவதற்கான பரந்த செயல்பாட்டு உரையை இந்தியன் நேவிக்கு வழங்கும். இதனால அதனுடைய கப்பலின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு சுற்றளவை மேம்படுத்துகிறது. அதன் ஈர்க்கக்கூடிய ரேஞ்ச் கூடுதலாக PGLRSAM மேக்ஸ் 7 ஸ்பீடை அடையும் என எதிர்பார்க்கப்படுது. இது உள்வரும் அச்சுறுத்தல்களை விரைவாக சென்று இடைமறித்து நடுநிலையாக்க உதவுகிறது. இத்தகைய ஹை ஸ்பீட் கேப்பபிலிட்டிகள் சூப்பர்சோனிக் அண்ட் ஹைபர்சோனிக் மிசைல்கள் உட்பட ஏர்பான் டார்கெட்டுகளில் பறந்து விரிந்த எதிரிடைய தாக்குதல்களை எதிர்கொள்வதில் ஒரு வல்லமை மிக்க சொத்தாக இது மாறும். இந்த PGLRSAM இன் தனித்துவமான அம்சங்களில் ஒன்று அதன் anti-SBM ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைல் கேப்பபிலிட்டி ஆகும். இந்த மேம்பட்ட திறன் கடல் சொத்துக்களை குறிவைக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் போன்ற வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இந்திய கடற்படைக்கு வலுவான பாதுகாப்பை கொடுக்கும். anti-ASBM கேப்பபிலிட்டிகளை அதிக அளவில் போட்டியிடும் கடல் சூழல்களில் அதன் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு கடற்படையின் அணுகுமுறையில ஒரு மூலோபாய மாற்றத்தை குறிக்குது. PGLRSAM இடமறிக்கும் ஏவுகணை அமைப்பு இந்தியன் ஏர்போர்ஸின் பிராய்ஜெட் குசாவில் இருந்து பெறப்பட்டது. இந்த முக்கியமான வான்வெளியின் பாதுகாப்புக்காக மேம்பட்ட ஏவுகணை அமைப்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. பிராய்ஜெட் குசாவில் இருந்து தொழில்நுட்பங்கள் மற்றும் நுண்ணறிவுகளை யூஸ் பண்ணி PGLRSAM கடற்படை போரின் குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மிசைல் இப்ப புனையப்பட்ட நிலையில் இருக்கு. அதனுடைய வளர்ச்சியை DRDO மேற்பார்வையிடுகிறது. PGLRSAM-க்கான சோதனைகள் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் அல்லது 2025 ஆண்டின் தொடக்கத்தில் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஏவுகணையின் ஆபரேஷனல் சினாரியோவை சரிபார்ப்பதற்கும் நேவியின் ஆபரேஷன்களில் கடுமையான தேவைகளை அது பூர்த்தி செய்ய முக்கியமானதாக இருக்கும். வெர்டிகலா ஏவப்படும் PGLRSAM இன்டர்செப்டார் மிசைல் இந்திய கடற்படையின் தற்போதைய மற்றும் எதிர்கால போர்க்கப்பல்களில் ஒருங்கிணைக்கப்படும். இந்த ஒருங்கிணைப்பு தற்போதுள்ள MRSAM அண்ட் PGLRSAM சிஸ்டங்களின் கலவையானது ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்கள் முதல் ஒரு லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் வரை பல்வேறு வான்வெளி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள கடற்படைக்கு உதவும். ஏவுகணை அதன் வளர்ச்சி மற்றும் சோதனை கட்டங்களில் முன்னேறும் போது அது கடற்படையின் ஆயுத களஞ்சியத்தில் முக்கிய அம்சமாக மாற தயாராக இருக்கிறது. எந்த ஒரு செயல்பாட்டு சூழ்நிலையிலும் இந்திய போர்க்கப்பல்களை நல்லபடியாக பாதுகாக்கப்படுவதை இது உறுதி செய்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.